Assalamualaikum viewers, welcome to Inaya's Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி என் தங்கச்சியோட ஃபேவரட் கேரட் மைசூர் பாக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கேரட் எடுத்து திருவி எடுத்து வச்சுக்கோங்க. கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் சுகர் வந்து 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. எப்போவும் நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து கடலை மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 2 கப்பு சுகர் நம்ம எடுத்துக்கணும். அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நெய் வந்து உருக்கி அதை எடுத்துக்கணும். இன்னொரு கப்பு அதே கப்பில் எண்ணெயும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம துருவின கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே போட்டேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் மைசூர் பாக் சாப்பிடும்போது அந்த கேரட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய வடை சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம சுகரை சேர்த்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் தண்ணி அதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து சுகர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும், கரையிற வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சிடணும். பாருங்கள், சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பாகு பதம் வர வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இதோட பாகு வந்து கம்பி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இது சுகர் வந்து நல்லா பாகு வந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து கை விரலில் இந்த மாதிரி வச்சு தொட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பி பதம் வரும். அது வந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு அரை கப் எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப்பு எண்ணெய் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த பதத்தில் நம்ம கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதில் கட்டி இல்லாமல் இருக்கணும். கட்டி ஆகாத மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. மைசூர் பாக்கெலாம் வந்து என்னோட தங்கச்சி, 2வது தங்கச்சி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மைசூர் பாக்கு. அவங்க செஞ்சு கொடுத்தா நான் உட்காந்து ருசித்து சாப்பிடுவேன். பாருங்கள், கட்டியெல்லாம் வந்து நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மிச்சம் இருக்கிற அரை கப் எண்ணெயும் இதில் நம்ம சேர்த்துடலாம். பாக்கு வந்து கை கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, கிளறாமல் கீழே வந்து
அடி வந்து பிடிச்சிக்கும். அதனால் மைசூர்பாக் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் அரைச்சி வச்ச கேரட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கேரட் வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்ம வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு நெய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பதம் வர வரைக்கும் நல்லா இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறுங்க. பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகிட்டு வருது. கப்பில் மீதம் இருக்கிற நெய்யை வந்து இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அந்த நெய், அந்த கடலை மாவு, சுகர் எல்லாமே வந்து நல்லா கலந்து ஒரு பதம் வரும். அப்போ வந்து இதை நம்ம இறக்கிடலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் சும்மா வீடியோக்காக கொஞ்சமாக போடுறேன். பிளேட்டில் நம்ம நெய் தடவி ஒரு பக்கம் வச்சிடலாம். பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். சூடாக உடனே நம்ம மாற்றிடணும், இல்லைன்னா அது கெட்டி ஆகிடும். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். பாருங்கள் இது வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கமன்னு நம்ம மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கேரட் மைசூர் பாக்கு. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.